Hello friends, welcome to saidhiya cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான மீன் குழம்பு தான் फ्रेंड्स. மீன் குழம்பு ஏன் ஸ்டைல்ல நான் டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்கேன். சோ அத தான் இந்த வீடியோவா நான் எடுத்துர்க்கேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்க்கிறேன். இது ரெண்டுமே லைட்டா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இத தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சிரலாம். அதே மிக்ஸி ஜார்ல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை சேர்க்கிறேன். வெந்தயம் கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்த உடனே இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டை நான் உரிச்சு வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்க்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு புளி கரைசல் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளை சேர்க்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லாவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அந்த புளி தண்ணியில் வர அளவுக்கு நம்ம நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நம்ம அந்த தக்காளி நல்லா வதங்கினதுமே அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை நான் லைட்டாக தட்டி சேர்க்குறேன். ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மீனை சேர்க்குறேன். இப்போ மீன் சேர்த்துட்டு ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் மீனை சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே நான் மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.